உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மைவ ஹயாத்மனோ பந்தராத்மைவ ரிபுராத்மன. மனமே மனிதனுக்கு நண்பன், மனமே மனிதனுக்கு எதிரி. நீ எதற்கு அடிமையாகின்றாய் என்பதை தீர்மானிப்பதும் நீ. அடிமைத்தனத்தில் அகப்படுவோர் அதிகமாக மாணவர்களாக இருப்பதே இங்கு நிதர்சனமான உண்மை. கையில் இருக்கும் சாதனத்தின் திரை வெளிச்சம் ஒருவரின் வாழ்க்கையை இருளாக்கக்கூடும் என்பதை காட்டும் கதை இது. கதை கூறும் நானும் கதையில் ஒரு பாகம். ஹலோ ஸ்ரீ, நான் ஜுகன் அம்மா பேசுகிறேன். இருக்கிறியாப்பா? ஓமா, நல்லா இருக்கு. நீங்கள்? நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு என்னப்பா? ஓமா, நல்லா தான் வந்திருக்கு. என்னப்பா ஜுகன் ஃபெயில் ஆயிட்டானா? உனக்கே தெரியும் தானே, அப்பா இல்லாத பிள்ளை, அவனை நம்பி தான் நான் இருக்கிறேன். அவனோட இது சண்டையா? கதைக்கிறது இல்லைன்னு சொன்னான். இல்லைம்மா, நான் அவனோட நீ அவன் கூட இருக்கிற தைரியத்தில் தான் அவனை விட்டுட்டு இவ்வளோ தூரத்தில் வந்து நான் வேலை செய்கிறேன். அவனை கைவிட்டுடாத, அவனுக்கு துணையாயிரு. உன்னை நம்பித்தான்ப்பா நான் இருக்கிறேன். உடம்பை பார்த்துக்கொள். அம்மா வைக்கிறேன். இப்போதான் நான் உன்னோட ஒய்ஃபை உன்னோட குழந்தைங்களையும் கொன்னேன். அடுத்த டார்கெட் நீ தான்டா. ஐயா ஐயா, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, எனக்கு குழந்தை குட்டியெல்லாம் இருக்குங்க ஐயா. அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை. அடடே, நான் இப்ப சொன்னது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? ஏ மச்சான், எந்திரா சித்ராதரா, எப்படியாவது உன்னை காப்பாத்திரண்டா. ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லையா? ஐயா, யாராவது வந்து காப்பாத்திய கடவுளே. நண்பனை காப்பாத்துன்னு நினைக்கிறேன், உனக்கு நான் உதவி. டேய், எவ்வளோ நேரம்டா புக்கை திறந்து வச்சுட்டு கேம் விளையாடிட்டு இருக்க போகிற? எக்ஸாம் வரல, கொஞ்சமாவது படிடா. டேய், ஒரு 5 நிமிஷம்டா, இந்த கேம் முடிச்சுட்டு வரேன். இதை எத்தனை தடவை சொல்ல போகிற? இதான்டா கிடச்சி மச்சி, இந்த மெச் முடிஞ்சோடனே வரேன். டேய், இன்னும் விளையாடுற? இந்த ஒரு 5 நிமிஷம்டா வரேன். அறிவில்லையா உனக்கு? எதுக்கிட்ட போன வரைச்ச விட்டு நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருப்பேன். டேய், ஸ்க்ரீனில் மட்டும் ஜெயிக்கணும் நினைக்காதடா, லைஃப்லையும் ஜெயிக்கணும் என்னடா. 5 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னல. டேய், 5 நிமிஷம் சொல்லி எவ்வளோ நேரத்தில் வீணாகிட்டு இருக்க போற? 5 நிமிஷத்தில் உனக்கு எடுப்ப போகிறேன். மற்ற இதை போன கொடு. டேய், இல்லைடா, உன் டைம்லாம் நீ வேஸ்ட் ஆகிக்கொண்டிருக்கு. அது நல்லது இல்லை. இந்த லைஃப் எல்லாமே வேஸ்ட் ஆக போகுது. டேய் யுகன், நீ ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டடா. மச்சான், நான் சொல்கிறது கேள்றா. என்னடா விட்டா ரொம்ப ஓவராக பேசிட்டு போகிறேன். நான் ஃபோனுக்கு நான் அடிக்ட் இல்லை. ஓ அப்படியா? 5 நிமிஷம் சொல்லுவே இல்லை, ஒரு 5 நிமிஷம் இந்த ஃபோன் இல்லாமல் இருந்து காட்டுறா. சரிடா.
டேய் பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நீ ஃபோனுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டடா. நீ சொல்கிற மாதிரியே இருக்கட்டும், எக்ஸாம் டைம் இருக்குல்ல, நான் டேய் உன் நல்லதுக்கு தான்டா சொல்லணும், நமக்கு ஃபைனல் எக்ஸாம் இருக்கு. இந்த டைம்ல நீ ஃபோனுக்குள்ளே இருந்தீன்னா என்னடா ஜெயிக்க போற? எக்ஸாமுக்கு டைம் இருக்கு, நான் பார்த்துக்கொள்கிறேன். யுகன், யுகன், நான் கிளம்புறேன். அப்புறம் சொட்டை தெரியுதா? சொட்டை தெரியுதுன்னா கையை வச்சு கண்ணை மறைச்சுக்கோங்க, தெரியாது இல்லைன்னா தலை. பாத்தியாடா, நான் சொன்ன மாதிரி வந்துட்டா. பாஸ் ஆகிற திறமை இருந்தோம், உன்னோட அலட்சியத்தை இன்றைக்கு ஃபெயில் ஆகி நிற்கிறேன். டேய் உனக்கு ட்ராமாவில் நல்ல திறமை இருக்குடா, ஆனால் நீ இப்படியே இருந்தீன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். உன் டேலண்ட் எல்லாத்தையும் ஃபோனுக்குள்ளே வீணாக்காது, அது உன்னோட வாழ்க்கையே அழிச்சிடும். 5 நிமிஷம்னு சொல்லி நீ அதுக்கு ஒதுக்குற டைம் தாண்டா உன்னை அழிச்சு கொண்டு இருக்குது. டேய் அடிக்ஷன் உன்னை யூஸ் பண்ணுதா இல்லை நீ அதை கண்ட்ரோல் பண்ணுறியா? அதான்டா உன்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. புரியுதா உனக்கு? டேய் உனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்கா. அம்மா வளர்த்த பிள்ளை தானே, அதான் இப்படி உருப்படாமல் போயிட்டான்னு சொல்லி ஊராக்கெல்லாம் பேசுவா. அம்மா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காடா. அம்மா என்ன சொன்னா தெரியுமா? நீ அவங்க கூட இருக்கிற தைரியத்துல தான் அவனை விட்டுட்டு இவ்வளவு தூரத்துல வந்து நான் வேலை செய்கிறேன். அவனை கைவிட்டுடாத, அவனுக்கு துணையாயிரு. அம்மாவோட நம்பிக்கையை நீ தாண்டா காப்பாற்றணும். இல்லை, நான் சொல்கிறது எதுவுமே உனக்கு முக்கியம் இல்லை. இந்த ஃபோனால் வர ஹாப்பினஸ் மட்டும் தான் உனக்கு முக்கியமாக இருந்ததுண்டா. இதிலே விளையாடு. ஸ்ரீ, என்னை மன்னிச்சிடடா. அன்றைக்கு நான் அப்படி பேசிட கூடாது, எல்லாமே என் தப்பு தான். தப்பு செஞ்சே பிரச்சனை இல்லைடா, அதே தப்பை இங்கே ரிப்பீட் பண்ணுறது தான் பிரச்சனை. இப்போ எனக்கு என்ன செய்கிறேன்டே தெரியலடா. சரி, நடந்ததெல்லாம் விடு, ஒன்றும் கெட்டு போயில்லை. இன்னும் 4 மாதத்தில் அடுத்த எக்ஸாம் இருக்குது. செகண்ட் சைட் போடு, நல்லதே வரும். ஆனால் நீ இப்படி இருந்தீன்னா உன்ட எக்ஸாம் மட்டும் இல்லை, லைஃபே மிஸ் ஆயிரும். அம்மாவோட ஆசையும் உன்னோட வாழ்க்கையும் இனி உன் கையில் தான் இருக்குது. திரும்ப எழுது, நான் துணையாக இருக்கேன், நல்லதே வரும். ரீஸ்டார்ட் பண்ணு. மனமே மனிதனுக்கு நண்பன், மனமே மனிதனுக்கு எதிரி.
யோசித்து பார்த்தா யுகன் மாதிரி பல மாணவர்கள் தன்னோட பொழுதுபோக்கு ஆசைக்காக தன்னோட நேரத்தை இழந்து, வாழ்க்கையை இழந்து, கடைசியில் தன்னையே இழந்து ஒரு சாதனை சங்கிலிக்குள்ளே மாட்டிக்கொண்டதை பார்க்க முடியுது. இப்படிப்பட்டவங்களை அப்படியே விட்டுறாதீங்க, அவங்கள சரி செய்ய பாருங்க. அடிக்ஷன் எப்பயும் ஒரு நாளில் வராது, ஆனால் வந்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதையும் எடுத்துக்கொள்ளும். குறுகிய சந்தோஷத்துக்குள்ளே போய் விழுந்துடாம பெரிய கனவுகளுக்கு ஒரு துவக்கத்தை வைங்க. 5 நிமிடம் தானே என்று அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு நாள் முழுவதும் அழிவதற்கு சில நேரங்களில் போதுமானது அந்த இன்னும் 5 நிமிடம் என்ற வார்த்தை தான். தீய வழியில் போகிறவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு கிருஷ்ணர் தான் வரணும் என்று கலியுகத்திலும் ஒரு கீதை பிறக்க முடியும். மனமே மனிதனுக்கு நண்பன், மனமே மனிதனுக்கு எதிரி.